டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் என்ன இன்னொரு டிப்ஸ்னால், சிக்கனை ஃப்ரை பண்ணும்போது மூடி போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நமக்கு கொஞ்சமாக தண்ணி விடும் தன்னாலேயே. அப்போ வந்து நல்லா சாஃப்டாக வேகும். ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே வேக விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பி விட்டுருங்க. அந்த தண்ணியிலே நல்லாவே வேகும் மறுபடியும். இது ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சிட்டு அந்த தண்ணி அப்படியே ட்ரை ஆகிடும். ட்ரை ஆகணுன்னா அந்த ஆயிலே அப்படியே குக் ஆகும். மறுபடியும் குக் ஆகும்போது தான் நமக்கு வந்து கலர் கொடுக்கும். 2 சைடுமே நமக்கு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லாவே குக் பண்ணிவிடுங்க. நல்லா கிண்டி விடுங்க. செம்ம சூப்பராகவும் சாஃப்டாகவும் நல்ல மணமாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் நல்லா ஜூஸியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஹாஃப் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா அப்போ தான் நமக்கு ரிச் ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கி லஞ்சுக்கு சாம்பார் தான் போட்டிருந்தேன். அதுக்கு தான் சைடிஷ் இந்த மாதிரி சிக்கன் ஃப்ரை செஞ்சு வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு சாப்பாடெலாம் கட்டி கொடுத்து பிள்ளைங்களும் அனுப்பி விட்டாச்சு. அனுப்பி விட்டுட்டு நம்ம வீட்டோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் எப்போவுமே. நெக்ஸ்ட்டு வந்து வீட்டை க்ளீன் பண்ணும்போது எப்போவுமே ஃபஸ்ட்டு நம்ம மாஸ்க் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. நான் யூஸ் பண்ணாமல் தான் இருந்தேன். எனக்கு உடனே சளி பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ரொம்ப பெயினாக இருந்துச்சு. தொண்டை இதெல்லாம் பெயின் வந்து அப்படியே சளி பிடிச்சிக்கும். அதனால் இப்போலாம் நான் வந்து மாஸ்க் யூஸ் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணும்போது. பிள்ளைங்க ஸ்கூல் போனோன்னே மாஸ்க் ஒன்று வியர் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். எதால் க்ளீன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா பழைய பெயிண்ட் அடிக்கிற ப்ரஷ் இருந்தால் போதும், நமக்கு எல்லா இடத்தையுமே நம்ம சூப்பராக நீட் அண்ட் க்ளீன் பண்ணிடலாம். இதுக்காக நம்ம தனியாக திங்ஸ்லாம் எதுவுமே வாங்க வேணாம். நம்ம வீட்டு வாசக்கதவில் வந்து நிறைய டிசைன்ஸ்லாம் பண்ணியிருப்போம். அந்த இடத்துலாம் நம்ம இந்த மாதிரி பெயிண்ட் அடிக்கிற ப்ரஷ்ஷை வச்சே நம்ம வந்து அழகாக நீட் அண்ட் க்ளீன் பண்ணிடலாம். இந்த மாதிரி உள்ளெல்லாம் வந்து ஒரு மாதிரியாக ஒயிட் கலரில் ஒட்டட மாதிரி இருக்கும். அதெல்லாம் சின்னதாக பட்ஸ் வச்சு அதை எடுத்துடலாம். அப்பயும் அது வரலன்னா லைட்டாக எண்ணெயில் டிப் பண்ணிவிட்டு, தேங்காய் எண்ணெய் இருக்குல்ல அதில் டிப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்தோம்னா ஈஸியாக வந்துடும். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ப்ரஷ்ஷை வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு பெயிண்ட் அடிக்கிற மாதிரி தான் நம்ம செய்யணும். அப்போயே நமக்கு நீட்டாகிடும். சின்ன சின்ன ஒட்டடை கூட சூப்பராக வந்துடும். அந்த மாதிரி வீட்டில் வந்து கொசுவலை அடிச்சிருப்போம். அந்த கொசுவலையும் இந்த மாதிரி பெயிண்ட் ப்ரஷ் வச்சு நம்ம ப்ரஷ் பண்ணி விட்டோம்னா அதில் உள்ள டஸ்ட் எல்லாமே போயிடும். ஆனால் மெயினாக வந்து நம்ம மாஸ்க் போட்டுக்கணும். அதான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா எல்லாருக்குமே அது ஒத்துக்காது. டஸ்ட் அலர்ஜி மாதிரி வரும். அதனால தான் சொல்கிறேன் திரும்ப திரும்ப. இந்த மாதிரி ஒரு மந்த்லி ஒன்ஸ் நம்ம செஞ்சாலே போதும். நம்ம வீடு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும். பிள்ளைங்களை ஸ்கூல் அனுப்பிட்டு நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை டெய்லியுமே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தாலே போதும். நம்ம வீடு எப்போவுமே சூப்பராக இருக்கும். இதுக்காக ஒரு நாள் நம்ம ஆள் வச்சு வேலை பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து பேக் சைடில் வந்து கேட்டில் வலை அடைச்சிருந்தோம். அதுலேயும் வந்து நமக்கு மண் எப்போவுமே இந்த மாதிரி தான் படிஞ்சு படிஞ்சு போயிடும். ஃபஸ்ட்லாம் நான் வந்து ஒட்டடை குச்சி வச்சு அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் சுத்தமாக போகல. ஆனால் இந்த பெயிண்ட் அடிக்கிற ப்ரஷ் வச்சு செஞ்சோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ரிமூவ் ஆகிடுச்சு. மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி செஞ்சாலே போதும். வீடு பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும். நம்ம சூப்பராக